ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இங்கே முன்னாடி இருக்கிற கேக் எந்த பேக்கரியிலேருந்தும் வாங்கிட்டு வந்து வைக்கலைங்க. இது நம்ம வீட்லேயே செஞ்ச கேக்கு. இது என்ன கேக் அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்பவே ரிச்சான ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு. இந்த கேக்கில் சாக்லேட்டோட ஃப்ளேவர் மட்டும் கிடையாது, இதில் வந்துட்டு ஆரஞ்சோட ஃப்ளேவர், காஃபியோட ஃப்ளேவர், ஒரு ரிச்சான சாக்லேட்டி ஃப்ளேவர்னு எல்லா ஃப்ளேவரும் கலந்து கட்டி ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் இது. யாராவது ஒரு பர்த்டே இல்லை நியூ இயர் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஹிட்டாக இருக்கும் இந்த சாக்லேட் கேக். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி செய்யணும் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் வந்துட்டு ஒரு பேனை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு கப் எதாவது கவுத்தி கூட வச்சுக்கலாம், இல்லை குட்டி பிளேட் இருந்தால் அதை கவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும். இந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி வச்சுருங்க. நம்ம கேக் டின்னை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு டின் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு A4 ஷீட் போட்டு அதையும் நல்லா எண்ணெய் போட்டு இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நம்மளோட கேக் டின்னை. இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சீவி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 1/4 கப் அளவு. எண்ணெய் விட்டு வச்சிருக்கிற இந்த சாக்லேட்டை வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் பாய்லர் மெத்தடில் கீழே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி சுட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இதை வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற சாக்லேட்டும் மெல்ட் ஆயிரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுலேருந்து நம்ம ஆரஞ்சு ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற இந்த தோல் மட்டும் நமக்கு கொஞ்சமாக வேணும். உள்ளே இருக்கிற இந்த வெள்ளை பகுதி வராமல் இந்த மாதிரி துருவிக்கோங்க. ஆரஞ்சும் சாக்லேட்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இல்லைன்னா இது அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கு பதிலாக இதுவும் ஜஸ்ட் கொஞ்சமாக, இதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து நம்ம கொஞ்சமா ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிட்டு இது அப்படியே கையிலேயே ஸ்குவீஸ் பண்ணி இதுல இருக்கிற ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 1/3 கப் தயிர் எடுத்துக்கலாம். எம்எல் கணக்குல சொல்லணும்னா இது வந்துட்டு 85 ml ஆஃப் கர்டு. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நார்மல் சர்க்கரை தான் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த சர்க்கரையும் இதுல சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் நல்ல கிரீமியா நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் தயிர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சீவ் வச்சு அதுல வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கோங்க, 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்ப இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சலிச்சு இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த சாக்லேட்டும் ஆயிலும் சேர்த்தி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட் இருக்குதுல அதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே இந்த ஆரஞ்சு ஜூஸ் புளிஞ்சு வச்சோம்ல இது வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் வடிகட்டி இதுல ஊத்திடலாம். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தா யூஸ் பண்ணுங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர் கொடுக்கும் இந்த கேக்குக்கு. இல்லைன்னா நீங்க இதுக்கு பதிலா நீங்க பால் யூஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. இதுலயும் நம்ம பால் சேர்த்து போறோம் கடைசியில. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப திக்கா இருக்குது இல்ல பேட்டர். இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பால் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் பால் சேர்த்துறேன். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கணும் பேட்டர். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம 1/4 கப் பால் விட்டு அதுக்கு மேல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்மளோட கேக் பேட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம வந்துட்டு நம்ம கேக் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கேக் டின்ன லைட்டா டேப் பண்ணிக்கலாம். நம்மளோட பேன் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிருக்குது ஒரு 10 நிமிஷம். இப்போ ஓபன் பண்ணி நம்ம இந்த கேக் டின்ன உள்ள தூக்கி வச்சிடலாம். கேக் டின்ன இந்த ஸ்டாண்ட் மேல வச்சிருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். நீங்க ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. நல்ல லோ ஃபிளேம்ல இருக்கட்டும். இது இப்படியே பேக் ஆகட்டும். பேக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா மேல எலும்பி வந்திருக்கு நம்மளோட கேக்க. நம்ம ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கத்தி வந்துட்டு நல்லா நீட்டா எதுவும் ஒட்டாம வந்திருக்குது. நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு ஓரத்தை வந்துட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கத்தி வச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் எடுத்துருங்க. சூப்பர் சாஃப்ட் சாக்லேட் கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஆரஞ்சு ஃபிளேவரும் இருக்கும் இந்த கேக்ல. ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கேக் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கேக்கை வந்துட்டு நம்ம 2 லேயரா கட் பண்ணிக்க போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க நடுவுல. அதுக்கப்புறம் அதே மார்க்கிங்ல நம்ம வந்து ஒரு த்ரெட் இன்சர்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நடுவுல ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அழுங்காம இப்படி இழுத்தோம்னா நம்மளை நோக்கி கேக் வந்துட்டு அழகா கட் ஆகி வந்துடும். இந்த மாதிரியே நீங்க இன்னும் ஒரு லேயர் வேணும்னாலும் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 லேயர் கேக் வேணும்னா அப்படி நீங்க வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் 2 கட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். ஒரு 300 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 120 ml அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்திக்கலாம். நான் எடுத்திருக்கிறது அமுல் ஃப்ரெஷ் கிரீம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்திக்கோங்க. எந்த காஃபி பவுடர் வேணா சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் பவுல ஒரு பாத்திரத்து மேல வச்சுக்கோங்க. கீழே வந்து தண்ணி வச்சிருக்கிறேன், சுட வச்சிருக்கேன். இதுல டபுள் பாயில் மெத்தட்ல நம்ம வந்து இதை மெல்ட் பண்ணிக்க போறோம். பாருங்க, நம்ம சாக்லேட் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் ஆக விடலாம். அந்த ஸ்ப்ரெடிங் கன்சிஸ்டன்சி வரதுக்காக கொஞ்ச நேரம் ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கேக் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்க, கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. ஒரு ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குது. இப்போ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு பைப்பிங் பேக் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிருக்கேன். நம்ம அதை வந்து கடைசியில டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் இருந்தா போதும். ஒரு கப்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்குது. இப்போ நம்ம கேக் வந்துட்டு இந்த தண்ணி வச்சு மாய்ஸ்ட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வச்சு இந்த மாதிரி நல்லா மாய்ஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற இந்த சாக்லேட் கனாஷ் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இது மேல அடுத்த லேயர் கேக் வந்து வச்சுக்கலாம். மேல் லேயர் வந்து பெருசா அன்னீவனா இல்ல, அதனால நான் எதுவுமே பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு அன்னீவனா வந்துச்சுன்னா மேல் லேயரை கொஞ்சமா எடுத்துடுங்க. இந்த லேயர் கேக்கையும் நம்ம நல்லா மாய்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர் மேலேயும் நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இதுல கொஞ்சம் சூடான தண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு ஸ்பாட்லாவை இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு இது வந்துட்டு லெவல் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லெவல் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக வேண்டி இதே மாதிரி இந்த சைட்லயும் நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு கேக் வந்துட்டு ஒரு மாதிரி லெவல் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேல நம்ம வந்து போரிங் கனாஷ் ஊத்த போறோம். இந்த மாதிரி சைட்ல இருக்கிற பிளேஸையும் நீங்க வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் பண்ணிடுங்க இந்த பிளேட்டை. அப்பதான் வந்து கேக் நீட்டா இருக்கும் பார்க்க. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். இப்போ மீதி இருக்கிற இந்த சாக்லேட் கனாஷ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம போரிங் கன்சிஸ்டன்சிக்கு மாத்த போறோம். அதனால இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம திரும்பவும் மெல்ட் பண்ணிக்கலாம் இந்த கிரீமோட சேர்த்தி. இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த போரிங் கன்சிஸ்டன்சில இருக்குதுல இந்த சாக்லேட் கனாஷ், இதை வந்துட்டு நம்ம மேல அப்படியே ஊத்திக்கலாம். லைட்டா ஷேக் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சைட்லிங்கோட லைட்டான அந்த போரிங் கனாஷை வந்துட்டு தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி எக்ஸஸா போரானதையெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு நம்மளோட கேக்கு. இப்போ இதுல வந்துட்டு நான் ஒரு கவர்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம்ல முன்னாடி ஸ்ப்ரெடிங் கன்சிஸ்டன்சில ஒரு சாக்லேட் கனாஷ், அதை வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சிருக்கிறேன். இதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ இந்த சைடு இப்படி ஒரு செக் போர்டு மாதிரி நம்ம வந்துட்டு இந்த சைடுல இருந்தும் லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா சாக்லேட் சேவிங்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சாக்லேட் சேவிங்ஸ் வந்துட்டு ஓரத்துல நம்ம லைட்டா போட்டுக்கலாம். இது இப்படியே நீங்க வந்து விட்டுறதுனால விட்டுறலாம். இல்ல இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பால்ஸ், கோல்டன் பால்ஸ் கிடைக்கும் பேக்கரி கடைகள்ல. அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா செக் போர்ட்லயும் நம்ம வந்துட்டு இந்த சில்வர் பால்ஸ் ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கை நம்ம வந்துட்டு வெட்டி பார்க்கலாம். இந்த கேக்கை வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.